ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசனே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. உனக்கு பயனுள்ள பதிவுகளையே உன் அப்பன் உனக்காக கொண்டு வருவேன் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் நான் உன் மீது கடும் கோபத்தில் இப்பொழுது வந்துள்ளேன் என் தங்கமே. நீ தினமும் சாப்பிடும் உணவில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே. இதை நீ தவிர்த்து விட வேண்டும் என் குழந்தையே. ஆனால் உன் மனம் பாதிப்பு அடைந்துவிடும் என் குழந்தையே. உணவு என்பது நம் உழைப்பிற்கு கிடைக்கும் ஊதியம் போன்று என் குழந்தையே. ஆனால் அந்த உழைப்பால் மட்டுமே கிடைக்கும் அப்படிப்பட்ட உணவை எதை நாம் சாப்பிட வேண்டும், எதை நாம் சாப்பிட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று அறிந்து உட்கொள் என் தங்கமே. நீ அப்படியெல்லாம் செய்வதே இல்லை. தினந்தோறும் நீ வீட்டில் செய்வதை மட்டும் சாப்பிட்டு பழகு என் குழந்தையே. ஆனால் நீ அப்படி இருப்பதே கிடையாது. தினந்தோறும் வெளியே கண்டது கடியது என தேவையற்ற உணவுகளை உன் வயிற்றில் போட்டுக்கொண்டே இருக்கின்றாய். வெளியே சாப்பிடும் உணவுகளால் செலவுகளும் ஆகின்றது. உன் உடலில் இருக்கும் ஒவ்வொரு பொருளின் ஒவ்வொரு உறுப்புகளின் நிலையும் மோசமடைந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் யார் காரணம் என் குழந்தையே? நீ சாப்பிடும் சாப்பாடு, அந்த உணவுதான் இதற்கெல்லாம் காரணம் என் தங்கமே. உனக்கு பாதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. ஏதோ ஒரு நாள் என்றால் பரவாயில்லை. ஆனால் நீ தினம்தோறும் இதே ஒரு வேலையாக வைத்துக்கொண்டு உன் வயிற்றுக்கு ஒப்பாத உணவுகளையும் உன் வயிற்றில் போட்டுக்கொண்டே இருப்பது உன் உடலில் இருக்கும் உறுப்புகளை எல்லாம் பாதித்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே. உன் அப்பன் அதையெல்லாம் அறிந்து உன்னிடம் வந்து கூறிவிடலாம் என்று வந்தேன். ஆனால் நீ இது ஒரு பதிவா என்று போய்விடாதே என் தங்கமே. உன் உடலில் அதனால் ஒரு பிரச்சனை வர இருக்கின்றது என் குழந்தையே. அதற்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்ற முடிவெடுத்துதான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. ஆனால் உன்னால் முடிந்த அளவிற்கு இதை அனைத்துமே பின்பற்றி என் தங்கமே. நீ வெளியே சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு உன் அப்பன் சொல்லுவதை பின்பற்றி என் தங்கமே. கொஞ்சம் என்ற எண்ணத்தில் நீ வெளியே இருக்கும் உணவுகளை சாப்பிட்டு விடுகிறாய். ஆனால் அதனால் உன் உடலில் இருக்கும் உறுப்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருகின்றது என் தங்கமே. அது நல்லதுக்கே இல்லை என் தங்கமே. இதற்கெல்லாம் முடிவு கட்டிவிட்டு உன் வீட்டில் இருக்கின்ற உணவுகளை நீ சாப்பிடு. நீ ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வாய் என் தங்கமே. எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வேண்டும். உன் முன்னால் இருக்கும் அனைவருக்கும் சிறப்பான எடுத்துக்காட்டாக நீ இருக்க வேண்டும். எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது என் தங்கமே. அதற்கு ஏற்றால் போலும் இருக்க வேண்டும் என் தங்கமே. நீ செய்வது எல்லாம் சரி கிடையாது. அதனால் எதை செய்தாலும் சற்று யோசித்து அது செய்யலாமா வேண்டாமா என்று ஆராய்ந்து அறிந்து செய் என் தங்கமே. இந்த காலகட்டத்தில் உணவு என்பது முக்கியம் இல்லாத, அது சரியான சத்தானதா இருக்காத அளவிற்கு அது போய்விட்டது. அதனால் உன் அப்பன் சொல்வது அனைத்தையுமே செய்து அது சரியா தவறா, நம் உடலுக்கு இது சத்தான பொருளா என்று அதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அதை சாப்பிடு என் தங்கமே. கிடைக்கவில்லை என்றாலும் கூட அதை தேடி தேடி அலைந்து அதை சாப்பிட்டால் உனக்கு சக்தி கிடைக்கும் என்று அறிந்த பொருள்களையே சாப்பிடு என் தங்கமே. அதுபோல உன் குழந்தைகளுக்கும் நீ உண்வது போல தேவையற்ற உணவுகளை கொடுத்து விடாதே என் தங்கமே. என் குழந்தைக்கு எது தேவையோ அதை அறிந்து நீ அதை செய் என் தங்கமே. அப்பொழுதுதான் உடல் ஆரோக்கியம் பெருகும் என் தங்கமே. பிறகு உன்னுடைய வேலைகளில் நீ கவனம் செலுத்துவாய் என் தங்கமே. கவனம் செலுத்தும் பொழுது
அந்த வேலைகளை திறன்வர செய்து அந்த வேலையினால் உனக்கு வெற்றிகள் பல குவியும் என் தங்கமே. இதற்குத்தான் சொல்கின்றேன், எதை செய்ய வேண்டுமானாலும் உடல் முதலில் ஒத்துழைக்க வேண்டும் என் தங்கமே. உடலை பார்த்துக்கொள், உனது வெற்றிகள் எல்லாம் தானாக வரும் என் தங்கமே. உன் பதவி உயர்வதெல்லாம் பிறகுதான் என் குழந்தையே. நீ முன்னேற வேண்டும் என் தங்கமே. என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும். இந்த அப்பன் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ எந்நேரமும் முன்னேறவா என் தங்கமே. என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை என் குழந்தையே. உனக்கு எழுதப்பட்ட விதி என் தங்கமே. நீ என் மனதில் ஆழமாக இருக்கின்றாய். நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் உன் வேண்டுதல்கள் அத்தனையும். நீயும் உன் வாழ்க்கையில் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என் தங்கமே. அந்த ஒளியாகவே உன் அப்பன் நான் உன்னோடு கூறியிருக்கின்றேன் என் தங்கமே. என்ன நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பேன் என் தங்கமே. என்னை மனதில் நினைத்து மனதில் சுமக்கின்ற உனக்கு உன் அப்பன் அருள் ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றும் கொடுத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே. இனி உன் மனதில் நான் ஆழ்ந்து நிறைந்து இருக்கின்றேன் என் தங்கமே. உன் உள்ளத்தில் மண்கலத்தை உண்டாக்கி உனக்கு உண்டாக்கிய துன்பங்களை எல்லாம் துளைத்து மகிழ்ச்சியை மலர செய்வேன் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் இனி இன்பமான வாழ்க்கையை கொடுக்க போகின்றேன் என் தங்கமே. உனக்கு இருக்கின்ற துன்பங்களும் காயங்களும் மறைந்து இனி இன்பமான ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையே கொடுக்க போகின்றேன். முழுமையாக நீ இன்பமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ பழகிக்கொள் என் தங்கமே. இந்த பூமியில் நீ சாதிக்கவே பிறந்திருக்கின்றாய் என் உயிராகும் என் குழந்தையே. வேறு வாழ்க்கையை கிடைக்காது என் குழந்தையே. என் ஆசீர்வாதம் உனக்கு என்றுமே இருக்கும் என் தங்கமே. இந்த உன் வாழ்க்கையில் வாழ உன் பயணம் ஒரு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே இருக்க வேண்டும் என் தங்கமே. நானும் உன்னோடு இருக்கின்றேன் என் குழந்தையே. எதைக்காகவும் எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நலமும் வளமும் பெற்று வாழ உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்றேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளிலும் நான் இருக்கின்றேன். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் இருக்கும் என் தங்கமே. உனக்கு ஒளியை வீசி உன்னில் இருக்கின்ற இருளை போக்குவேன் என் தங்கமே. அதனால் உனக்கு எந்தவித பயமும் வேண்டாம் என் தங்கமே. உனக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் களைய வேண்டும் என் தங்கமே. நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஒளிமயமாக வீச உன் ஒளியாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே. நீ என்னுடைய அருளால் ஜெயமாகவே வாழ்வாய் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இனி எந்த பயணமும் சிறப்பான வழியில் இருக்கும் என் தங்கமே. உன் பயணத்தில் இருக்கின்ற தடைகளை உன் அப்பன் நகர்த்தி விட்டேன் என் தங்கமே. ஆரோக்கியமான வாழ்க்கையே முதன்மையாக வைத்து உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு என் தங்கமே. மற்றவரையெல்லாம் பின் ஒன்றாக வந்து உன்னை சேரும் என் தங்கமே. ஆரோக்கியமான இன்பமான வாழ்க்கையை உனக்கு உன் அப்பன் படைத்திருக்கின்றேன். அதை சந்தோஷமாக அனுபவித்து வாழு என் குழந்தையே. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் சுக துக்கங்கள் எல்லாம் உன் அப்பன் நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. எல்லோருக்கும் நல்லதே நினைத்த உனக்கு என்றும் நல்லதே நடத்தி கொடுப்பேன். நான் இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாயா. சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன்.